ரட்சகராக ஏற்றுக்கொண்டா பத்தாது, நம்முடைய மெய்ப்பராகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது என்னைக்கோ ஒரு நாள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. மெய்ப்பராகனா தினந்தோறும் நம்ம அவரை மெய்ப்பராக எடுத்துக்கொள்ள வேண்டும், மெய்ப்பராக விசுவாசிக்க வேண்டும். தினந்தோறும் இன்னைக்கு ஒரு புதிய நாள், இன்னைக்கு புது விசுவாசம். அந்த பழைய சத்தியத்தின் மேல் எந்த சத்தியம்? இயேசு என்னுடைய மெய்ப்பர். நேற்று விசுவாசத்தை வச்சு இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு விசுவாசம் அவசியம். ஆகவே இன்றைக்கு திரும்பவும் விசுவாசிப்போம், இயேசு என்னுடைய நல்ல மெய்ப்பர். எனக்கு என்ன நடந்துட்டு இருந்தாலும், இப்போ என்ன பிரச்சனை இருந்தாலும், இதிலிருந்து வெளியே என்னை கொண்டு போவார், வழி நடத்துவார். எனக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். நலமும் விசாலமுமான பாலும் தேடும் ஓடுகிற அந்த தேசத்தை எனக்காக ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார். எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வைத்திருக்கிறார் தேவன். அதை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கார், என்னை வழி நடத்திக்கிட்டு இருக்கார். இயேசு என்னுடைய மெய்ப்பர். எல்லாம் தெரிஞ்ச சத்தியம் தான். ஆனால் திரும்ப நாம இன்றைக்கு ஒரு புதிய விதத்தில், ஒரு ஸ்ட்ராங்கான விதத்தில் விசுவாசிப்போம். அப்படி செஞ்சாதான் அதிலிருந்து பயனடைவோம். எல்லோரும் சொல்லுங்க, இயேசு என்னுடைய மெய்ப்பர் இன்றைக்கு. ஆமென். தொடர்ந்து அவரை துதிப்போம், இயேசுவை உயர்த்துவோம். நீதியின் சால்